இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மலை சிக்கன் தந்தூரி ரெசிபி. இதை ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. இந்த மலை தந்தூரியை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஹோட்டலுக்கு போகவே மாட்டீங்க. அவ்வளோ ஜூஸியாக க்ரீமியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் லவ்வர்ஸ் எல்லாருமே ரெடியாக இருங்க. ரெஸ்டாரண்ட் லெவல் க்ரீமியான மலை தந்தூரி வீட்லேயே பண்ண போகிறோம். முதல்ல மலாய் சிக்கன் தந்தூரி பண்ணுறதுக்கு சிக்கன் எடுத்துக்கோங்க. இது ஒரு அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூட இருக்குது. சிக்கனை கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கனில் இருக்க தண்ணியை நம்ம எந்த அளவுக்கு வடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வடிச்சாதான் சிக்கன் நமக்கு தண்ணி விடாமல் இருக்கும். சிக்கனில் இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுக்கோங்க. இதோட கால் கிட்ட ஒரு நரம்பு இருக்கும், அதை மட்டும் ஒரு கட் கொடுத்துட்டு கீரல் போட்டுக்கோங்க. கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு காட்டன் துணியில் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வடிகட்டி இருந்தால் கூட அதில் தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தயிர் எடுத்து வைக்கும் போது இதில் இருக்க தண்ணி பிரிஞ்சு நமக்கு கெட்டியான தயிர் கிடைக்கும். இதை ஹங் கர்ட்னு சொல்லுவாங்க. இப்போது மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த கெட்டியான தயிர்லேருந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் கெட்டியான தயிர் சேர்த்துருக்கேன். இதில் க்ரீம் சீஸ் எல்லாமே நம்ம சேர்க்க போகிறதுனால கொஞ்சமாக மட்டும் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் கூடவே ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்து வச்சுருந்த சிக்கனுக்கு ஃப்ரெஷ் க்ரீமை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை தட்டி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா பேஸ்ட்டு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாவை தட்டி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறை புழிஞ்சு விட்டுருக்கேன். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா பேஸ்ட் மட்டும் தான் சேர்த்துருந்தோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் வெள்ளை மிளகுத்தூள் தான் சேர்க்கணும்னு இல்லை, கருப்பு மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். ஜாதிக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க, நட்மெக் பவுடர். நான் எடுத்துருக்க பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு ஜாதிக்காய் பொடி சேர்த்துருக்கேன். ஜாதிக்காய் பவுடராக இல்லைன்னா ஜாதிக்காய் காயை லேசாக உரசி மட்டும் விட்டுக்கோங்க. அடுத்ததாக துருவன சீஸ் சேர்த்துக்கோங்க. நான் செடர் சீஸை துருவி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட செடர் சீஸ் இல்லைன்னா ப்ராசஸ்டு சீஸ், அப்படி இல்லைன்னா க்ரீம் சீஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்க அளவு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும், அதை சேர்த்துருக்கேன். சீஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக உப்பு சேர்த்துக்கோங்க. சீஸ்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாகவே உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா வேணும்னா உப்பு பார்த்துட்டு, உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்க சீஸ் நல்லா மசிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது கலந்து வச்ச மசாலாவை கீரல் போட்டு வச்சுருந்த சிக்கனில் நல்லா தடவி விட்டுக்கோங்க. சிக்கனில் கீரல் போட்ட உடனே இதில் கொஞ்சம் உப்பு, எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துட்டு தடவி விட்டு ஊற வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் முன்னாடியே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மசாலாவை கூட நீங்கள் தடவி விட்டுக்கலாம். நான் சிக்கனில் எதுவுமே பண்ணாமல் டைரெக்டாகவே நான் கலந்து வச்ச மசாலாவை மட்டும்தான் தடவி விட்டுருக்கேன். மசாலா தடவின சிக்கனை குறைஞ்சது 1 மணி நேரமாவது நம்ம ஊற வைக்கணும். நமக்கு நல்ல ரிசல்ட் வேணும்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலேயே நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா முதல் நாளே மசாலா தடவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் எடுத்து பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த சிக்கனை அவனில் வச்சு சுட்டு எடுக்க போகிறேன். ட்ரேயில் முன்னாடியே பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அவனில் பண்ண போகிறீங்கன்னா ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டுட்டு மசாலா தடவி ஊற வச்ச சிக்கனை 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவன் இல்லாதவங்க தவாவில் பண்ண போகிறீங்கன்னா கடாயில் கொஞ்சமாக பட்டர், அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை லோவில் வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே இல்லை, ஏர் ஃப்ரையரில் தான் பண்ண போகிறீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கிட்ட பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மசாலா தடவின சிக்கனை ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலேயே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை அவனில் 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த 30 நிமிஷத்துக்குள்ளே முதல்ல ஒரு 15 நிமிஷத்துக்கு மட்டும் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இதை திருப்பி போட்டுட்டு அடுத்த பக்கத்துக்கு ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுக்க போகிறேன். மொத்தமாக இந்த மலை சிக்கனை 30 நிமிஷத்துக்கிட்ட பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சூப்பர் க்ரீமியாக ரெஸ்டாரண்ட்டை விட டேஸ்டான சிக்கன் மலை தந்தூரி ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக பட்டர் தடவி விட்டுட்டு சிக்கன் கூட ஆனியன் ரிங்ஸ், அப்படி இல்லைன்னா புதினா சட்னி, மேலே கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தோட சாறை புழிஞ்சு விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ க்ரீமியாக ஜூஸியாக இருக்கும். இந்த மலை சிக்கன் தந்தூரி ரெசிபி வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.